ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபியும் கூட. சாட் ரெசிபியில் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்னா பாவ் பாஜி தான் ஞாபகம் வரும். ஆமாங்க, இன்றைக்கி பாவ் பாஜி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாவ் பாஜி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காய்கறி எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிறணும். வாங்க செய்யலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் அளவு பட்டாணி, பாதி காலிஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இன்னைக்கு. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க காய் வேகிறதுக்கு. கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு 5லேருந்து ஒரு 6 விசில் வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வேகணும். குழந்து வேந்திருந்திருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. இப்போ ஏரெல்லாம் போனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஷர் வச்சு காய்கறி எல்லாத்தையும் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதாவது வெண்ணெய், உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ சூடேறினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் பொரிஞ்சதும் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் அப்படின்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கூடவே இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாவ் பாஜி மசாலா சேர்த்துருக்கோம். கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா கலந்ததுக்கப்புறம் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிந்து வேகும். கூடவே குடைமிளகாய், அரை குடைமிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க காய்கறி எல்லாமே இந்த மசாலா கூட சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகணும். அப்புறம் மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாவ் பாஜி மசாலா தயாராகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடுங்க. இப்போ பாவ் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பன்னில் 2 பக்கமும் பட்டர் தடவிக்கோங்க. வெண்ணெய் தடவி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பாவ் ரெடி, பாஜியும் ரெடின்ற மாதிரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெங்காயம்,
மல்லி இலைகள், லெமன் ஜூஸ் அண்ட் வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு அருமையான டேஸ்ட் கிடைக்கும்.